Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த மாதிரி மல்டி கலர் செக்டு சாரீக்குள்ள plain ப்ளவுஸ்க்கு எப்படி ஒர்க் பண்ணலாம்னு பாப்போம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த plain ப்ளவுஸ் சில்க் ப்ளவுஸில் நான் அந்த டிசைனை ஒயிட் கார்பன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்லீவில் வர மாதிரி வரைஞ்சிருக்கிறேன். அதில் கரெக்டாக சென்டர் பார்த்து வரைஞ்சிக்கோங்க. ரெண்டு ஸ்லீவ்லையும் அந்த மோட்டிஃப் வர மாதிரி கட்ச் ஒர்க்கில் பண்ணலாம் அப்படின்ட்டு. கட்ச் ஒர்க்கோட பீட்ஸும் சேர்த்து கொஞ்சம் ஃப்யூஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இதில் பாருங்கள், அந்த சாரியில் இருக்கிற மல்டி கலர்ஸ் அதை நான் எடுத்துருக்கிறேன். இப்போ நடுவில் வந்து கிளாஸ் மிரர் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்தமாரி சுகர் பீட்ஸ் அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு காட்டன் த்ரெட். ஸோ ஃபஸ்ட்டு நான் இப்போ மிரரை ஃபெவிகால் வச்சு ஃபேப்ரிக் க்ளூ வச்சு ஒட்டிக்கிறேன். நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். இப்போ நடுவில் வந்து லைட் ப்ளூ கலர் யூஸ் பண்ணுறேன். அது டார்க் ப்ளூ இருக்கிறதுனால நான் லைட் ப்ளூ அந்த சாரியில் இருக்குது, அதே மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே மிரர் ஒர்க் பற்றி நிறைய டீட்டெயிலாக டுட்டோரியல் கொடுத்துருக்குறேன். அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணுறேன். 4 strands நூல் எடுத்துருக்கிறேன். சில்க் த்ரெட்டில் தான் பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கலாம். 7 நம்பர் நீடிலில் தான் பண்ணுறேன். இது வந்து ஸ்லீவ்ஸில் பண்ணுறதுனால 4 inch ஃப்ரேம் எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் அப்போ ஸ்லீவ்ஸ்குள்ளே நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கழுத்து பகுதியிலேருந்து நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் பிடிச்சிட்டு பண்ணுறதுக்கு. இப்போ ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதோட மிட் பாயிண்ட்லேருந்து அந்த இன்னொரு ஸ்கொயர் டயகனலாக பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரேம் வந்து நல்லா திக்காக போட்டுட்டிங்கன்னா நம்ம மேலே அந்த ஒர்க் பண்ணும்போது இன்னும் நல்லா மிரர் ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு மிரரோட அவுட் சைடில் இந்தமாரி நீடில் எடுத்துக்கோங்க. இப்போ சென்டரில் இருக்க ஸ்கொயரில் இருந்து இப்படி வெளியில் எடுத்து நீடில் அப்படி எடுங்க. இப்போ பட்டன் ஹோல் ஸ்டிச் அந்த லூப் கிடைக்கும். நீடில் மேலே வரணும், நூல் கீழே இருக்கணும். ஸோ ஒரு 3 ஸ்டிச்சஸ் முடிஞ்ச உடனே இந்த மாதிரி துணியிலையும் கொஞ்சம் கொடுத்து அதே லூப்புக்குள்ளே திருப்பி நீடில் எடுத்துக்கோங்க. அப்போ நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். அந்த மிரர் நம்ம கிளாஸ் மிரர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்கும். ஸோ அந்த மிரரும் உங்களுக்கு வெளியில் தெரியாது, அது வந்து உறுத்தாது, எதுலேயும் நம்ம கையிலலாம் படாது. நல்ல மிரர் ஃபிக்ஸ் நல்ல அந்த ஃப்ரேம் வந்து பண்ணிவிட்டு இந்தமாரி பட்டன் ஹோல் ஸ்டிச் திக்காக கொடுத்து அதை துணியோடு ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அந்த மிரர் வந்து ரொம்ப நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். பாருங்கள், மிரர் சைடில் தெரியவே இல்லை பாருங்கள். ஸோ 3 ஸ்டிச்சஸ் பண்ணிவிட்டு இந்தமாரி துணியிலையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிளாஸ் மிரர் யூஸ் பண்ணும்போது இன்னும் ஒரு கிராண்ட் லுக் நமக்கு கிடைக்கும். நிறைய பேர் என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு நாங்கள் ட்ரை பண்ணுறோம், ரொம்ப நல்லா வந்திருக்குது, ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய ஃபீட்பேக் கொடுத்துருந்துருக்கீங்க, ஃபோன் பண்ணி சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் எல்லாருக்கும். எனக்கு தெரிஞ்ச எல்லா ஸ்டிச்சஸும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதை வந்து நம்ம எப்படி ப்ளவுஸ்லையோ ட்ரெஸ்லையோ சாரிலையோ எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் டீட்டெயிலாகவே கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு நான் யூஸ் பண்ணுற எல்லா ஸ்டிச்சஸும் இந்த நம்ம ட்ரெடிஷ்னல் எம்ப்ராய்டரியை ஃப்யூஷனாக கொஞ்சம் பீட்ஸ் எல்லாம் சேர்த்து அந்த சாரீக்கு ஏற்ற மாதிரி ஒரு கோல்டன் லுக் இருந்ததில், அந்த ஜரி இருந்ததில், ஸோ அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம ட்ரெடிஷ்னல் எம்ப்ராய்டரியை எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிறேன். உங்களுக்கு டீட்டெயிலாகவே சொல்லியிருக்கேன், பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அதே இடத்துல நம்ம லாஸ்ட் கொண்டு வந்து முடிக்கணுங்க. ஸோ இப்போ இது ஃபுல்லாக பட்டன் ஹோல் போட்டு முடித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம எந்த லூப்பில் ஆரம்பித்தோமோ அதுக்குள்ளே விட்டு நீங்கள் அதை முடிச்சிடணும். பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ கட்ச் ஒர்க் பண்ணுறது எப்படின்ட்டு காமிக்கிறேன். நான் கட்ச் ஒர்க் வரைகிறதுக்கெலாம் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்குறேன், அந்த டுட்டோரியல் வீடியோஸ்லாம் பாருங்கள். ஸோ இப்போ இது வந்து ஃப்ரேம், ஃபஸ்ட்டு கட்ச் ஒர்க்கும் நம்ம ஃப்ரேம் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அந்த ஒவ்வொரு கார்னர்லேயும் ஒரு சின்ன ஸ்டிச் எடுத்து
இந்த மாதிரி பண்ணுங்கள். இதுக்கும் டீட்டெயிலாக டியூட்டோரியல் காட்டன் த்ரெட் யூஸ் பண்ணி பெரிய ஃபிகரில் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கிறேன். நீங்கள் அதை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்தமாரி சின்னது யூஸ் பண்ணுங்கள். நான் இது வந்து ஒவ்வொரு கட்டமும் 4 mm அளவுக்குள்ளது தான். ரொம்ப சின்ன சின்ன ஸ்டிச்சஸ், சின்ன சின்ன கட்ச் ஒர்க் மோட்டிவ் போட்டிருக்கேன். அது சின்னதாக எவ்வளோ சின்னதாக பண்ணுறோமோ அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா பெரிய கட்டம் போட்டு அதில் செஞ்சு பாருங்கள். அப்புறம் இந்தமாரி சின்னதில் பண்ணி பாருங்கள். இதுக்கும் நான் 4 ஸ்ட்ராண்ட்ஸ் நூல் எடுத்துருக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், ஒவ்வொரு தடவையும் அந்த கட்டம் முடியும் போது ஊசியை நூலுக்கு கீழே விட்டு எடுக்கணும். அதாங்க இது. இப்போ இந்த கட்டம் முடியுது. ஸோ இந்தமாரி கீழே விட்டு எடுத்து இந்தமாரி முடிச்சிருக்கிறேன். ஸோ இது ஃப்ரேம் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு மேலே எப்படி ஒர்க் பண்ண போகிறோன்ட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு கட்டமும் உள்ளே என்ட்ரு ஆகும்போது இந்தமாரி ஊசியை கீழே விட்டு எடுக்கணும். அப்புறம் எட்ஜ்லேயும் கீழே விட்டு திருப்பி கட்டத்துக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். அப்போ அதே மாதிரி கீழே விட்டு எடுக்கணும். இப்போ அடுத்த கட்டம் என்ட்ரு ஆக போகிறோம். அப்போ நூலுக்கு கீழே இந்தமாரி எடுக்கணும். ஸோ இதிலேருந்து அடுத்தது அப்புறம் இந்த எட்ஜில் ஒவ்வொரு கட்டம் என்ட்ரு ஆகும்போது இந்த மாதிரி நூலுக்கு கீழே ஊசியை விட்டு இப்படி எடுக்கணும். அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு தடவை நூலுக்கு மேலே வரும், ஒரு தடவை நூலுக்கு கீழே வரும். அழகாக அந்த பின்னல் உங்களுக்கு நல்லா வரும். ஸோ இந்த மாதிரி அந்த கட்டத்தோட 3 சைட்லேயும் உள்ளே என்ட்ரு ஆகும்போது நூலுக்கு கீழே ஊசியை விட்டு இப்படி எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இது உள்ளுக்குள்ளேயும் ஒரு சின்ன பின்னல் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அது வந்து இது 3 முடியும் போது 4வது பண்ணும்போது அது உள்ளேயும் ஒரு தடவை இந்தமாரி கொடுத்து எடுங்க. கீழே ஊசியை விட்டு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அழகாக உள்ள ஒரு சின்ன பின்னல் ஃபார்ம் ஆகிருக்கும். அப்புறம் அதே மாதிரி இப்போ இந்த கட்டத்துக்கு கீழேருந்து வரணும் மேலே. ஸோ அதே மாதிரி மற்ற எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணணும். இதோட டீட்டெயிலாக உங்களுக்கு பிகினராக இருந்தீங்கன்னா, டீட்டெயிலாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதோட டுட்டோரியல் உங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்னதாக கட்டம் பண்ணி அதில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 4 பக்கமும் கட்டம் போட்டு முடிச்சுட்டு உள்ளுக்குள்ளேயே அந்த கரெக்டாக அந்த பின்னல்லாம் ஃபார்ம் பண்ண மாதிரி பண்ணிவிட்டு எங்கே ஆரம்பித்தோமோ அதே இடத்துல நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ பாருங்கள், இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். உள்ளுக்குள்ளே பின்னல் வர மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி சின்ன பீட்ஸ் எடுத்து இந்த மிரரை சுற்றி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி காட்டன் த்ரெட்டில் 2 பீட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த பீடு எவ்வளோ தூரம் வருதோ அந்த அளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணி பேக்கில் ஒரு பீட் அளவுக்கு பேக்கில் வாங்க. அகெயின் அந்த லாஸ்ட் பீடில் விட்டு வெளியில் வரணும். அகெயின் 2 பீடு அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பேக்கில் வந்துட்டு லாஸ்ட் பீடுக்குள்ளே நீடில் விட்டு அடுத்தது எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி 2 பீடாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா கண்டினியூஸாக உங்களுக்கு நல்ல பீட்ஸ் ஃபிக்ஸ் ஆகிடும். ஆரி ஒர்க்கில் இருக்கிற அதே லுக் உங்களுக்கு கிடைக்கும். பட் நார்மல் நீடில் தான் நம்ம பண்ணுறோம். ஸோ இது மாதிரி ஃபுல்லாக பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இதுக்கு ஒரு பீட்டுக்கு தான் கேப் இருக்குது. ஸோ அதை அப்படியே 1 வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டால் பாருங்கள், இது ஃபுல்லாக பண்ணிடலாம். இப்போ இதில் இந்த கொடி மாதிரி இருக்கிற இடமும் வந்து நான் பீட்ஸ் தான் பண்ண போகிறேன். பட் சுகர் பீட்ஸில் அதுக்கும் இந்த மாதிரி 2 பீடாக எடுத்துகிட்டு ஃபிக்ஸ் பண்ணி அது எவ்வளோ தூரம் வருதோ அந்த அளவு ஃபிக்ஸ் பண்ணி பேக்கில் ஒரு பீட் அளவுக்கு பேக்கில் எடுங்க. அகெயின் 2 பீட் அதை ஃபிக்ஸ் பண்ணி பேக்கில் எடுத்துகிட்டு லாஸ்ட் பீடுக்குள்ளே விட்டு எடுத்துக்கோங்க.
இப்படி பண்ணும்போது உங்களுக்கு கேப் இல்லாமல் ரொம்ப நீட்டாக ஆரி ஒர்க்கில் இருக்கிற அதே லுக் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் கட்ச் ஒர்க் வித் பீட்ஸ். ஸோ பண்ணும்போது அதோட நல்ல ஒரு கிராண்ட் லுக் கிடச்சிரும். உங்களுக்கு பட்டு சாரீ உள்ள ப்ளவுஸ் கூட இந்த மாதிரி நீங்கள் எந்த பட்டு சாரீக்குள்ள ப்ளவுஸ்னாலும் இந்த மாதிரி பண்ணலாம். நீங்கள் சில்க் சாரீஸ் எதுக்குனாலும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு பீட்ஸ் நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். எப்படி வாஷ் பண்ணாலும் அது எடுத்துகிட்டே வராது. பேக் சைடில் மட்டும் அயர்ன் பண்ணுங்கள். இது மெயின்டைன் பண்ணுறதும் ஈஸி தாங்க. ஸோ இந்த பீட்ஸ் சுகர் பீடோ இந்த பீடோலாம் கருத்தே போகாது, நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியில் ஊற வச்சு அப்படிலாம் துவைக்காதீங்க. ஜென்டில் வாஷ் பண்ணிவிட்டு பேக் சைடில் அயர்ன் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், அதேமாரி ஃபுல்லாக பண்ணிவிட்டு மேலே இருக்கிற கொடியும் பண்ணிடுறேன். ஃபுல்லாக முடிச்சிட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், இது ஃபுல்லாக முடிச்சிட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு கிராண்ட் லுக் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து 2 ஸ்லீவ்லேயும் இது மாதிரி பண்ணிட்டேன். இப்போ நெக்கில் இந்த மாதிரி டிசைன் வரைஞ்சிருக்கேன். அது எப்படி பண்ணேன்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நான் அந்த ஹாஃப் மோட்டிஃப் மட்டும் எடுத்துருக்கிறேன். அந்த பேசிக் கட்ச் ஒர்க்கில் இருக்கிற மோட்டிஃபில் ஹாஃப் மட்டும். இது நீங்கள் சும்மாவே ஃப்ரீ ஹேண்டாகவே வரைஞ்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 3 கட்டம், அதுக்கு மேலே நடுவில் இருக்க கட்டத்துக்கு மேலே இன்னொன்று. ஸோ 1.5 இன்ச் கேப் விட்டு நான் இந்த மாதிரி அடுத்தது ஸோ இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி டாட்டட் லைன்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி ஃபுல் நெக்கும் வரைஞ்சிக்கலாம். ஸோ இது பார்க்க சிம்பிளாக நீட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸ்டிச் ப்ளவுஸுனால நம்ம சிம்பிளாகவே ஒர்க் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரண்ட் நெக் வரைக்குமே வரைஞ்சிருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு பாயிண்டில் எடுத்துகிட்டு ஸோ அடுத்தது நம்ம நார்மலாக அந்த கட்ச் ஒர்க் எப்படி பண்ணோமோ அதே தாங்க. இந்த மாதிரி ஒரு கட்டம் பண்ணுறேன். அந்த கட்டம் முடிகிறப்ப நீடில் நூலு கீழே விட்டு இப்படி எடுக்கிறேன். எடுத்துகிட்டு அடுத்த கட்டம் ஒவ்வொரு எட்ஜும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டிச் போட்டு ஷார்ப்பாக இருக்க மாதிரி பண்ணுறேன். இந்த கட்டம் முடிகிறப்ப அதே மாதிரி கீழே விட்டு எடுக்கணும். ஸோ அடுத்த கட்டம் முடியும் போதையும் இந்த மாதிரி கீழே விட்டு எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணிவிட்டு இப்போ வந்து நீடில் கீழே விட்டு இப்படி மேலே எடுக்கணும். ஒவ்வொரு கட்டம் என்ட்ரு ஆகும்போதையும் அந்தமாரி பண்ணுறோம்ல, அது மாதிரி தான். ஸோ இந்த கட்டத்துக்கு என்ட்ரு ஆகும் சைடில் என்ட்ரு ஆகும்போது உள்ளே விட்டு எடுக்கணும். அப்புறம் அடுத்த கட்டம் என்ட்ரு ஆகும்போது உள்ளே விட்டு, அப்புறம் எட்ஜஸில் உள்ளே விட்டு, அகெயின் அந்த கட்டம் என்ட்ரு ஆகும்போது உள்ளே விட்டு எடுக்கணும். ஸோ அவ்வளோதாங்க. அந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. இந்த மோட்டிஃப் எப்படி பண்ணணுங்கிறதும் ஃபுல் டியூட்டோரியல் டீட்டெயிலாக உங்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கொடுத்துருக்குறேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ பிகினர்ஸ் அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம்.
ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட் கலர்ஸில் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு வந்து கேப்பில் வந்து நான் 9 நம்பர் நீடிலில் ப்ளூ கலர் த்ரெட் 2 ஸ்ட்ராண்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிட்டு ரன்னிங் ஸ்டிச் பண்ணும்போது ஒரு பீடு அதோட சேர்த்துக்கிறேன். பாருங்கள், ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு ப்ளெயினாக, அப்புறம் ஒரு பீடு எடுத்துகிட்டு நீடிலில் அடுத்து ஒரு ரன்னிங் ஸ்டிச், அப்புறம் வெறுமனே ஒரு ஸ்டிச். ஸோ இந்த மாதிரி பண்ணணும். அப்புறம் ஒரு பீடு பாருங்கள், இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச்சுக்கு இடையில ஒரு பீடு இருக்கிற மாதிரி. இப்போ பேக் சைடில் இந்த மடிப்புக்குள்ளேயே நீடில் இப்படி கொண்டு வந்து அடுத்ததுக்கு வாங்க. நாட் போட வேண்டாம். அடுத்தது அப்படியே கண்டினியூஸாக பண்ணிகிட்டே போகலாம். ஸோ இதுவும் அதே மாதிரி தாங்க. ஸோ கட்ச் ஒர்க்கில் நான் 4 ஸ்ட்ராண்ட்ஸில் பண்ணியிருக்கிறேன். இப்போ இது மட்டும் 2 ஸ்ட்ராண்டில் பண்ணியிருக்கிறேன். ஸோ பீடுக்காக நான் இப்போ 9 நம்பர் நீடில் எடுத்திருக்கிறேன். மற்றதுக்கெலாம் 7 நம்பர் நீடில், கட்ச் ஒர்க்கெலாம் 7 நம்பர் நீடில் எடுத்திருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் மடிப்புக்குள்ளே ஊசி விட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு வரணும். ஸோ இதுவும் ஃபுல்லாக முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஸோ இது பாருங்கள், ஃப்ரண்ட் நெக் கொஞ்சம் பாதி வரைக்கும் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் ரைட் சைடில் ஃப்ரண்ட் நெக் பாதி வரைக்கும் பண்ணிவிட்டு அப்புறம் பேக்கில் ஃபுல்லாக பண்ணியிருக்கேன். ஸோ க்ரீன் அண்ட் எல்லோ ஆல்டர்னேட்டாக கொடுத்துருக்குறேன். இடையில வந்து ப்ளூ கலரில் அந்த மணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன், சுகர் பீட்ஸ். ஸோ அவ்வளோதாங்க. இது பார்க்க எவ்வளோ சிம்பிளாக இருக்கும், நீட்டாக அழகாக இருக்கும். ஈஸியாக வேகமாக பண்ணிடலாம். ஸோ ஸ்லீவ்ஸில் நல்லா கிராண்டாக ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஒரு மோட்டிஃபும் பேக்கில் இந்த மாதிரி சிம்பிளாகவும் பண்ணியிருக்கிறேன். இதுவுமே ஹாஃப் கட்ச் ஒர்க்கோட இது மோட்டிஃப் தான் வரும் உங்களுக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு சொல்லுங்கள். என்னோடய கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.